ஆனி மாதம் 1ஆம் தேதி மிதுனத்துக்குள்ளே சூரியன் போனார் அப்படின்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்குள்ளே போவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆனால் குரு மிதுனத்திலேயே தான் இருப்பார். ஏன்னா குரு வந்து ஒரு வருஷம் ஒரே கட்டத்தில் தான் இருப்பார். சூரியன் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார். அப்போது ஆனி 1ஆம் தேதியில இருந்து பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஆனி முடியிற வரைக்கும், ஆடி 1ஆம் தேதி சூரியன் வெளியேறுற வரைக்கும் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் சிவராஜ யோகம் இருக்குது. ஏன்னா குருவும் சூரியனும் ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருக்காங்க. அப்போது நீங்கள் தமிழ்நாட்டு பிறப்பு விகிதம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 4000 பேர் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு பிறக்கிறாங்க தமிழ்நாட்டில். 4000 × 30 நாட்கள் ஆனின்னு வச்சுக்கோங்க. அப்போ 30னா 1,20,000 பேர் அந்த 30 நாளில் பிறப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் மட்டும்.